Hi guys, welcome to Dreamwella. Hair fall is a very common problem these days. So adukku vandu nariya reasons irukku, lack of sleep, proper food, and of course hair care routine vandu very important. Na ipo vandu Dr. Asha Queen cosmetic clinic vandirken. So ipo vandu enakku oru PRP treatment pannalam appdin vandu avanga prescribe pannirukanga. So I thought of introducing that to you as well. Adu vandu eppadi and treatment பண்றாங்க, அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன, அது பண்ணதுக்கு அப்புறமா எப்படி நம்மளுடைய ஹேர் இருக்கும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து என்னோட டாக்டர் இப்போ சொல்லுவாங்க. அண்ட் யூ ஆல்சோ see my treatment as well. So let's get into the video. Hi everybody, it's me Dr. Asha from Complete Cosmetic Care Clinic and Academy. So இன்னைக்கு ஸ்வாதி வந்திருக்காங்க. அவங்களுக்கு நம்ம வந்து PRP ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த PRP ட்ரீட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா அப்படின்னு சொல்லுவோம். கிளைண்ட்ஸோட ஓன் பிளட்டை வச்சு இந்த ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணுவோம். ஸோ பிஃபோர் ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு முன்னாடி பிளட் செக்அப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. பிளேட்லெட்ஸ் கவுண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம பண்ணலாம். சில பேருக்கு வந்து நார்மல் பேசிக் கவுண்ட்ஸை விட கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ நல்ல பிளேட்லெட் ரிச் கவுண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு நம்ம அவங்களோட பிளட்டை வித்ட்ரா பண்ணிவிட்டு சென்ட்ரிஃபியூஜ்ன்ற ஒரு மிஷினில் நம்ம டெஸ்ட் டியூப்ஸை ட்ராப் பண்ணிவிடுவோம். ஆஃப்டர் 10 minutes நம்ம வந்து பிளாஸ்மாவை கலெக்ட் பண்ணி அதை வேரியஸ் ஃபார்மாக நம்ம டெலிவர் பண்ண முடியும். என்னென்ன ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜெக்ட் பண்ணலாம், ரோலிங் பண்ணலாம், டெர்மா ரோலர் யூஸ் பண்ணலாம். அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா 5 நீடில்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம ரோல் பண்ணும்போது நம்மளுடைய ஸ்கேல்பில் இருக்கிற போர்ஸை ஓப்பன் பண்ணி நம்மளோட பிளாஸ்மாவை டெலிவர் பண்ணிடும். இந்த பிளேட்லெட் பிளாஸ்மாவுடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சிவியர் ஹேர் ஃபால் இருக்கவங்களுக்கு ஹேர் ஃபால் கம்மியாகும். கொஞ்சம் கொஞ்சமாக பேபி ஹேர்ஸ் க்ரோ ஆகிறத நம்ம ஈவென்ச்சுவலி பார்க்கலாம். இது கூடவே நம்மளுக்கு ஹேர் ரொட்டீன்ஸ் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ யூஸ்வலாக இந்த PRP ட்ரீட்மெண்ட் பற்றி நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க கிளைண்ட்ஸு. ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கேட்பாங்கன்னா, ஹவு ஆஃப்டன், நான் எவ்வளோ நாளைக்குள்ளே இதை ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூஸ்வலாக 21 daysலேருந்து 30 days ஒன்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் அது கூடவே நம்ம போஸ்ட் கேர்ஸ் யூஸ் பண்ணும்போது இன்னும் ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கும். மேஜராக ஹேர் லாஸ்க்கு என்ன காசுன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அவங்களுக்கு நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சினாலையா, இல்லை ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன்னாலையா, இல்லை அவங்களோட லைஃப் ஸ்டைல்னாலையா அப்படின்றத நம்ம மேஜராக காஸ் அவுட் பண்ணிவிட்டு ரூல் அவுட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் கொஷின்ஸ் மேஜராக ரிப்பீட்டடாக கேட்குறது என்ன பார்த்தீங்கன்னா, PRP பண்ணும்போது பெயின் இருக்குமா, வலிக்குமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நம்ம கிளினிக்கில் யூஸ்வலாக வந்து நம்மிங் ஜெல் அப்ளை பண்ணிவிடுவோம். ஸோ ஆஃப்டர் 20 minutes பண்ணுறதுனால பெயின் எதுவுமே இருக்காது. ஸோ சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளட் செக்அப் பண்ணிட்ட பிறகு பிளேட்லெட்ஸ் கவுண்ட் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த டைம் நம்ம இந்த ப்ரொசீஜர் பண்ண முடியாது. அதுக்காக நம்ம அதர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ட்ரீட்மெண்ட்டே இல்லை அப்படின்னு இல்லை. லைக் ஸ்டெம் செல் தெரப்பி பண்ணலாம். நம்ம ஆர்டிஃபிஷியல் சீரம் வச்சு ஹேர் க்ரோத் அவங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ அபவ் 18 years யார் வேணாலும் இதை அண்டர்க்ரோ பண்ணலாம். மேல்ஸ் ஃபீமேல்ஸ் யாருக்கெல்லாம் ஹேர் லாஸ் ஃபேஸ் பண்ணுறாங்களோ, ஸோ ஒரு பிளட் செக்அப் பண்ணிவிட்டு அவங்களோட பிளேட்லெட் கவுண்ட் பார்த்துட்டு நம்ம தாராளமாக பண்ணலாம் இந்த ட்ரீட்மெண்ட். இதில் சைட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. ஏன்னா இண்டிவிஜுவல் அவங்களோட ஓன் பிளட்டை எடுத்து தான் நம்ம ட்ரீட்மெண்ட்டே பண்ண போகிறோம். ஸோ மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிறவங்களும் இந்த ட்ரீட்மெண்ட்டை தாராளமாக எடுத்துக்கலாம். Yes, now we are just going to apply the numbing gel so that நம்ம பிளட் எடுக்கும் போது அவங்களுக்கு பெயின் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்காக இப்போ அதே நம்மிங் ஜெல்லை வந்து நம்ம ஸ்கேல்புக்கு அப்ளை பண்ண போகிறோம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது கிளைண்ட்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்காக தான். ஸோ நம்மிங்கிறது என்னென்னா கொஞ்சம் மறுத்து போயிருக்கும். ஸோ தட் நம்ம பண்ணுற ப்ரொசீஜர் வந்து அவங்களுக்கு பெயின்லெஸ்ஸாக இருக்கும்.
ஸோ இன்றைக்கி ஸ்வாதி அவங்களுக்கு ஃப்ராண்டல் ரீஜன், அதாவது ஃப்ரண்ட் ரீஜனில் நம்மளுக்கு கொஞ்சம் ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கிறனால நம்ம இன்றைக்கி ட்ரீட்மெண்ட் வந்து மோஸ்ட்லி நம்ம ஃப்ரண்ட் ரீஜனில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். அதை மெடிக்கல் டேர்மில் ஃப்ராண்டல் ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? பிளட் கலெக்ட் பண்ணலாமா? ஓகே ஓகே ஓகே, கை க்ளோஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ் காட்டன்ஸ் கொடுங்க. ஸோ நம்ம கலெக்ட் பண்ணி வச்ச பிளட் சாம்பிளை இப்போ நம்ம வந்து சென்ட்ரிஃபியூஜ்ன்ற ஒரு மிஷின்குள்ளே நம்ம போட போகிறோம். I'm just collecting the plasma in syringe. Then you just let me know, okay? You're comfortable? Okay. ஸோ இப்போ நம்ம பிளாஸ்மாவை ஒரு ஹேண்டில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிகிட்டே நம்ம டர்மா ரோலர், எலக்ட்ரிக்கல் டர்மா ரோலர் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். எவ்வளோக்கு எவ்வளோ கொஞ்சம் டெப்த் நம்ம கொடுக்குறோமோ போர்ஸ் வில் பி ஓப்பன்ட் அப். ஸோ மெட்டீரியல் வந்து உங்களுக்கு நல்லா உள்ள பெனிட்ரேட் ஆகும். ரொம்ப எம்டியாக இருக்கிற இடத்துல யூ கேன் ஃபீல் வெரி வெல் இல்லை? சாரி, டேக் எ டீப் பிரெத். ஐ எம் ஜஸ்ட் கிவிங் யூ அ பஞ்ச் ஸ்லோலி. ஸோ 2 மெக்கானிசமில் இந்த ட்ரீட்மெண்ட் ஒர்க் ஆகும். ஒன்று வந்து நம்ம உங்களோட பிளேட்லெட்ஸ் எடுத்து பண்ணுறோம் இல்லையா? செகண்ட், பேசிக்காகவே நம்ம உடம்புல கொஞ்சம் நம்ம மைல்டு இன்ஜூர் பண்ணும்போது பிளேட்லெட் செக்ரேட் ஆகும். ஸோ 2 விதமாகவே நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். I'm just taking plasma, syringesல எடுத்துட்ருக்கேன். ஏறிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா நீடில்ஸ் இல்லையா, ஒரு 5-10 மினிட்ஸில் அந்த எரிச்சல் எல்லாம் போயிடும். ஸோ இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் ப்ரொசீஜர் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஸ்கேல்ப்பு கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கிறதும் சரியாயிடும். இப்போ சம்டைம்ஸ் உங்களுக்கு ஹீட்டுக்கு ப்ளோ ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி ஒரு பெயின் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வில் சப்சைட் ஸ்லோலி பிகாஸ் யுவர் ஸ்கேல்ப் இஸ் லிட்டில் சென்சிட்டிவ் டு.